நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன, ஏதோ ஒரு 3 பாயிண்டில் சொல்லுங்களேன் டக்குன்னு, நான் நோட் பண்ணிட்டு போய் கடகடன் 1 2 3ன்னு இதை ஃபாலோ பண்ணி நான் வெற்றி அடைஞ்சிட்றேன்னு. எந்த பாயிண்ட்டும் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள் எதுவும் கிடையாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது. திருமண வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? திருமண வாழ்க்கை எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, எப்படி டிசைன் பண்ணப்பட்டது, கடவுளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார் திருமண வாழ்க்கை, அது ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தியிருக்கிறார், சுவிசேஷத்தை நடத்தி காட்டும்படியாக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே அப்போ திருமணமானவர்கள் என்ன உணர்வார்கள், என் மூலமாக சுவிசேஷம் நடத்தி காட்டப்படுகிறது எங்கள் மூலமாக அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கையை வெற்றி அடைகிறது. உலகம் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை கற்றுற மாதிரி கற்றுறாங்க. நான் சில புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சில புக்ஸ் எல்லாம் விற்கிது. சில கிறிஸ்தவ புக்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க, நான் 10 பாயிண்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன், திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இல்லாத இதெல்லாம் சொல்லுவாங்க. மனைவியை ஒரு வாரத்துக்கு ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நல்லா ஏதாவது வாங்கி கொடு, பீச்சுக்கு கொண்டு போ, அங்கே கொண்டு போ, இங்கே கொண்டு போ, அடிக்கடி கிஃப்ட்டு புடவை கடவை ஏதாவது வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது வாங்கி கொடுத்தாலும் சரியாகாதுங்க. இதெல்லாம் வீணானங்க. அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் செய்யணும், வேணான்னு சொல்லலை, நல்லது அதெல்லாம் செய்கிறது. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? மனைவியை கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிடுங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, கிஃப்டாக வாங்கி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் உறவை இன்னும் ஒரு கல்டிவேட் பண்ணோம், அபிவிருத்தி பண்ணோம். ஆனால் பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியாது. ஒரு புக்கில் எழுதியிருக்கான் பாருங்கள், ஒரு பிரசங்கர் சொல்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்குதான், என்னவா இந்த டெடி பேர் இருக்கு இல்லையா, அந்த புருஷர்களுக்கு சொல்லுது, போய் உன் மனைவிக்கு நல்ல ஒரு டெடி பேர் ஒன்று வாங்கு, இந்த ஃப்ளஃபி டெடி பேர் விற்கிறான் பாருங்கள், அது ஒன்று வாங்கிட்டு நல்லா பேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காதல் கடிதத்தை வச்சு மனைவிக்கு அழகான வார்த்தைகளை எழுதி, அவளை கவரக்கூடிய வார்த்தைகளை எழுதி அதில் வச்சு பேக் பண்ணி, உன் மனைவி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா இல்லையா, அதனால் அந்த ஐஸ்கிரீம் கிட்ட இதை கொண்டு போய் வச்சுனா அடுத்த தடவை ஐஸ்கிரீம் எடுக்கும்போது ஃப்ரீசரில் ஆஹா என்னமோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பிரிக்கும்போது அதில் உன்னுடைய காதல் கடிதத்தை பார்த்துட்டு அப்படியே சொக்கி போயிடுவாளாக்கும். நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பரலோகமே வீட்டுக்குள்ளே இறங்கிடுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த டெடி பேரை கொண்டு போய் ஃப்ரீசர் உள்ளே வச்சிங்கன்னா கல்லாட்டம் ஆகிடும். ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, அது கையில் மாட்டிச்சுன்னா ஏதாவது மண்டை தான் உடையுமோ ஒழிய சமாதானம் அங்கே கிடைக்கும்ன்றது நிச்சயம் இல்லை. இருக்கீங்களா?